திரு தங்கவரதராஜன், எப்படி பாக்குறீங்க? இதுதான் கள யதார்த்தமா? தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான எதிர்கட்சியே இல்லாத, வலுவான எதிர் அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருக்குதா இன்னைக்கு? வணக்கம் தமிழரசன். அதாவது முதல் மரியாதை ஒரு பாடல் வரும், சிவாஜி கணேசன் நடித்த படம். உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படின்ற ஒரு இது உண்டு. அந்த பாடல் வரிகள் தான் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் பேச்சு. அதாவது வெளியிலே கடுமையான எதிர்கட்சிகள் கடுமையாக களத்தில் இருக்கின்றது, உள்ளேயும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது. அவர் ஒரு சூசமா காட்டியிருக்கிறார். அப்படிதான் ஒரு அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக பார்க்கின்றது. நீ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கருத்தையும் கடுமையுடைய கருத்து ஒப்பிட்டு பேசுகிறேன். ஜெயலலிதா அம்மா என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆளுமை. அதனால அவரோட பேசுவதை ஒருபோதும் பாஜக ஏற்காது என்பது எங்களுடைய கருத்து. அதனால இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு உதாரணத்துக்கு ஆர்கே கூட சொன்னார், நீங்க என்ன சொல்ற, யார் அந்த சார் என்று, யார் அந்த சார் என்று மாறி யார் அந்த கார் என்று நிக்குது. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுங்க, இது அலங்கோல ஆட்சி. நீ திமுக அபரிதமான ஆட்சியை கட்டமைக்கலாம், ஒரு நாளைக்கு 3 பிரச்சனை வந்ததுன்னா எதிர்கட்சிகள் 2 பிரச்சனை குரல் கொடுக்கிறது மீடியாவில் வரலாம், ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது மீடியாவில் வர. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 பிரச்சனை நடந்திருக்குது. பெண்கள் எதிரான குற்றங்களா இருக்கலாம், கள்ளச்சாராய பலியா இருக்கலாம், போதைப் பொருள் கடத்தலா இருக்கலாம், அது போல நாளொன்றுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. ஆக இதுதான் இந்த நாளின் அரசாங்கத்தினுடைய இது. அதனால இந்த பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நாங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு உள்ள வரனே, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல நாங்கள் கூட்டணி அமைத்து அதிமுக போட்டியிடாம இருந்திருக்கலாம், நாங்கள் பாமக கூட்டணி அமைத்து போட்டிட்டு இருக்கலாம். ஆனால் நாங்களும் களத்திலே கடுமையாக எங்களுடைய மாநில தலைவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணுக்காக களத்தில் இறங்கினார். அதே போல பாட்டாளி கட்சி களத்தில் வந்தது, நாம் தமிழர் சீமான் வந்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட களத்தினது, விஜய் அவர்கள் கூட கலந்துக்கு வந்தார். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு எதிர்ப்பு என்பது சாதாரணமாக நீ பார்க்கிறீங்களா, வலுவாக இல்லை என்று பார்க்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த எதிர்ப்பை 2 விஷயம் தான் நான் ஏற்கனவே இங்க விருந்தினர்கள்ட்டையும் கேட்டேன். இந்த எதிர்ப்பை உங்களால அறுவடை செய்ய முடிஞ்சிருக்கா? ஏன்னா இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் தலைவரா பதவியேற்றதற்கு பிறகு எல்லாமே வெற்றியா தான் அமைஞ்சிருக்கு, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் உட்பட. அதற்கு பிறகு இப்ப நீங்க இந்த யார் அந்த சார் விவகாரத்தை நீங்க முழுசா எடுக்கிறீங்க. ஏன் இந்த கனிமவள சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலையை உங்களால வெகு தீவிரமா எடுத்துக்கொண்டு அடுத்த அளவுக்கு அதை நகர்த்தி கொண்டு போக முடியல? அரசியல் களத்துல அதை ஒரு ஸ்தம்பிக்கு செய்ய முடியல. 2016 2021 திமுக எதிர்கட்சியா செயல்பட்ட விதத்தையும் 2021 இப்ப நீங்க செயல்படக்கூடிய விதத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த அரங்கிலே கருத்து சொல்லி இருக்கிறாங்க. எதிர்கட்சியா திமுக மிகச்சிறப்பா செயல்பட்டது, அந்த அளவுக்கான எதிர்கட்சிகள் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இல்லைன்னு அந்த ஒப்பீடை ஏற்கிறீங்களா இல்லையா? அதாவது நீ இந்த இடத்துல 2 விஷயத்தை நான் சொல்லியாக கடமைப்பட்டிருக்கேன் தமிழரசு. நீ கேட்கிற மாதிரி நீ மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நீங்க இப்ப ஏன் தொடர்ந்து பெற்று நாங்க ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் இவர்கள் கூட்டணியை இன்டாக்டாக வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்துல இன்னைக்கு இவர்கள் வெற்றி பெறக்கூடிய கடைசி வெற்றி திமுக கூட்டணி இடைத்தேர்தல் வெற்றியே தான் கடைசியா இருக்கும். என்னுடைய கருத்தை முழுமையா சொன்னாதான் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு விசிகாவா இருக்கலாம், இன்னைக்கு வேங்கவேல் பிரச்சனையை எதிர்கட்சி என்னதான் எடுத்தாலும் நிச்சயமாக அது எதிர்கட்சிகளுக்கு தான் சாருமே தவிர விசிகா சாராது. விசிகா இருக்கலாம், விசிகா திருமாவளவன் அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன். ஒண்ணு இல்லைங்க, இப்ப சிபிஐ விசாரணை வேணும்னு விசிகா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு அவர் பேசுறாரு. சிபிஎம் பேசுறாங்க, சிபிஐ பேசுறாங்க, திமுக அவருடைய தோழமை அமைப்புகள் பேசுறாங்க. இல்ல நான் முடிச்சிட இருங்க, இதுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லிருங்க. வேங்கை வயல் இஷ்யூல தமிழ்நாட்டு அரசு மேல திமுக அரசு மேல கடுமையான விமர்சனங்கள் பாஜக அதிமுக எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தக்கூடிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கூட நீங்க எல்லாம் அதை பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எதிர்கட்சிகள் அந்த விஷயத்துல சொல்லுங்க. அதாவது இது எதிர்கட்சிகள் கிரெடிட் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளே தூண்டி ஒரு செய்தியா கூட நீங்க பார்க்கலாம். உண்டு. நான் என்ன கேட்கிறேன், யாருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? திமுகவுக்கு என்ன லாபம் இல்ல? என்னோட கருத்தை முழுமையா உள்வாங்கினாதான் உங்களுக்கு சரி சொல்லுங்க முடிக்க முடியாது. ஒண்ணு நான் என்ன கேட்கிறேன்னா, என்னதான் பட்டியல் சமுதாயத்துக்காக போராட்டம் சொன்னா நிச்சயமாக இந்த விஷயத்துல திருமாவளவன் சமரசம் செய்து கொண்டிருக்க கூடாது. அதனால நிச்சயம் அவர் சிபிஐ விசாரணை கோரலாம். நாங்க என்ன சொல்றோம், நிச்சயமாக பல வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொன்னவர் தானே அவரு. அதனால இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் ஒருபோதும் ஏற்கல. நீங்க பட்டியல் சமுதாய மக்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்கிறது கேள்வி இல்லைங்க, அவர் செய்வது அரசியலா இருக்கட்டும். நீங்க ஏன் அந்த அரசியலையும் செய்யலன்னு கேட்கிறேன்.
அதுதான் தமிழரசு நீ கேட்ட கேள்விக்கு என்னால ஒரு வரியில சொல்ல முடியாது, கோர்வையாக ஒரு 10 வரிகள் நான் நேரடியா கேக்குறேங்க. இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு அறிக்கை வந்ததற்கு பிறகு அதிமுகவோ பாஜகவோ வேங்கை வயல் இஷ்யூல திமுக அரசுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தீங்க, என்ன எதிர்க்கட்சியா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அரசியல் களத்துல சொல்லுங்க. சார் அதாவது என்ன சிபிஐ விசாரணை கோரணும் மாற்று கருத்துக்கு என்ன ஒண்ணும் கிடையாது. என்ன இருக்குது வேங்கை வயல் நிச்சயமாக இது மக்கள் மனசில் எடுத்து பிரச்சாரம், மக்கள் மனத்தில் எடுக்கப்பட்ட பிரச்சாரம். அதனால நீங்க திமுக அன்னைக்கு விசிகாவை தூண்டி விட்டு நீனே சிபிஐ விசாரணை கோரும் சொல்லி தப்பிச்சிட முடியாது. நிச்சயமாக பட்டியல் சமுதாய மக்கள் ஒருபோதும் இந்த ஆண்டு திமுகவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல கள்ளச்சாராய விசேஷாராய கொடுத்த பலியான பொழுது பட்டியல் சமுதாய மக்கள் பல பேர் இறந்தப்ப அதே விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்னார், தயவு செய்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது விசிகா. அதனால நீங்க விருது சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், மக்கள் உங்களோட இருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் சொல்லுங்க. நீங்க அதனால இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்கன்னா நீ போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக அதிமுக ஆட்சியில் போராடிய கட்சிகள் இன்னைக்கு அவர்களுக்காக உள்ள கட்சி என்ன செய்தது? சமரசம் செய்து கொண்டது பதவிக்காக. நீங்க என்னங்க பண்ணீங்க? இல்ல வரதராஜன் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க போக்குவரத்து தொழிலாளர் சங்கமாட்டு வேங்கை வயலாகட்டும், நீங்க சொல்றதுல எனக்கு என்ன லாஜிக்னு புரியல. ஒருவேளை திமுக தூண்டியே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் நான் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை இல்ல, பல பிரச்சனை. வேங்கை வயல்ல முதலாவதாக நீங்க ஒரு வெளிப்படையாக விஷயங்க, முதலாவதாக எங்களுடைய தலைவர் இந்த மாநில தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கிறார். நீங்க எந்த பதறுங்க மனசாட்சியோட சவால் விடுற, மனசாட்சியோட பேசுற இடத்துல வேங்கை வயல் சம்பவம் நடந்த பிறகு எங்களுடைய தலைவர் உடனடியாக இந்த மாநிலத்தில் கருப்பு முருகானந்த் அவரை தொடர்பு கொள்றார். உடனடியாக அவர் தலைமையில் ஒரு அமைக்கிறாரு. புதுக்கோட்டையில போய் முழுமையாக அதை பத்தின கல ஆய்வு நடத்தி மக்கள்கிட்ட எல்லா வரதராஜன் இன்னைக்கு என்ன பண்ணினீங்கன்னு நான் கேக்குறேங்க சார். கேளுங்க, அது விஷயம் பூதகரமாக்குறது நாங்க தான். அதன் பிறகுதான் விசிகா போராட்டம். சரி, இன்னைக்கு பூதாகரமாக்குங்களேன். இன்னைக்கு நீங்க கொடுக்கிற அழுத்தத்துல அவங்க சிபிஐ விசாரணைக்கு போகட்டுமே. அதிமுக கொடுங்க, நாம் தமிழர் கொடுங்க, இல்ல மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழரசன் என்ன பேசணும் சொல்லலாம். ஐயா அப்ப இருந்து உங்களோட பதில் டைம் கொடுங்க, ஏன் டைம் வருங்க, நானும் பேசணும். பாஜக இன்றைக்கு எந்த பிரச்சனையா இருந்தா தவிர பொங்கல் தகுப்பா இருக்கலாம், தீபாவளிக்கு வரக்கூடிய இனிப்பா இருக்கலாம், கொள்முதல் பண்றதா இருக்கலாம், மந்திரிகள் இன்னைக்கு இபில கொள்முதல் பண்றதா இருக்கலாம், அத்தனை ஊழலையும் வெளிக்கொண்டு பாஜக மறுக்க முடியுமா? சவால் விட முடியுமா? நீங்க அறிக்கை விடுறீங்க, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அறிக்கை விடுறீங்க, களத்துல அவங்களை நீங்க அசைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறீங்களா? அதனாலதான் எதிரியே இல்லன்னு பேச்சு வருதான்னு கேக்குறேன் சுருக்கமா. அதுதாங்க நீங்க இப்ப அவர் சொல்ல வர பாருங்க. மகாராஷ்டிராவில நீங்க பாருங்க போருங்க, நீங்க எங்களை இப்படிதான் மகாராஷ்டிராவில போருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அண்ணன் வேலுசாமி நிறைய கருத்து சொன்னாரு, எதிரி அண்ணன் போருங்கன்னு. மகாராஷ்டிராவில சின்ன 2 மாதம் 3 மாதம் எடுத்து அங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றேன். எங்களை குறைச்சு மதிப்பிடாங்க தமிழரசு. இல்ல நான் குறைச்சு மதிப்பிடலங்க, அந்த கருத்து அப்படி வருதான்னு கேக்குறேன். எனக்கு என்ன இருக்கு? தமிழரசு சொல்லவில்லை, எதிராக முகாமில் இருப்பதாக நீ நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் ஆகிட்டீங்க, மக்கள் ஆட்சி ஆயிட்டீங்க, உங்களுடைய வாக்கு சதவீதம் பறிச்சிருச்சு, உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது. நிச்சயமாக உங்களுடைய இடைத்தேர்தல் மட்டும்தான் உங்களுடைய இறுதி வெற்றியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் இப்பொழுது நீங்க பலமாக நினைக்க வேண்டும். நாங்கள் வெளிப்படையாக பேச போறது கிடையாது. 2026 அதுக்கான விடை தெரியும். நன்றி. இந்த அலங்கோலாட்சி எப்படி அப்புறப்படுத்துறது பொறுத்திருந்து பாருங்க. சரி பார்க்கலாம். வரதராஜன் உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது சகோதரர் பாருங்க, இப்ப சகோதரர் அண்ணன் சொன்னாரு சார், ஒவ்வொரு விஷயம் உங்க கட்சிக்குள்ளேயும் உள்ள விஷயங்களை பத்தி பேசினா நான் காங்கிரஸ் விஷயம் திமுக விஷயம் எல்லாத்தையும் பேசுறதுக்கு இந்த வாதம் சரியா இருக்காது கருத்து. யாருக்கும் ஒரு உள்கட்சிவாரர்கள் தலையிட உரிமை கிடையாது. இன்னைக்கு முதற்கொண்டு ஒரு காங்கிரஸ் எம்பி இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற உத்தரப்பிரதேச பாலியல் குற்றச்சாட்டுல மறந்துட வேணாம். அதனால எல்லாரையும் பத்தி பேசுனா நாரும் அதனால இந்த விவாதத்தின் மாண்புகளை தவிர்க்கிற ஒண்ணு. அடுத்தது இப்ப டக்ஷன் வார பத்தி சகோதரர் சொன்னார், சார் அந்த சிக்கன் ஒட்டி கொள்ள முடியாது சார், மக்கள் தெளிவாக இருந்தாங்க, யார் இதை பண்ணி கொடுத்தது என்பது தெரியும், இதயத்துல சிக்கன் ஒட்டி கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது அதை செஞ்சுட்டாங்க. 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு 2004 அமித் சொல்லாட்டு கேட்கிறேன், வேலுசாமி கேட்கிறேன், 2004 2014 வந்து தமிழ்நாட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்தீங்க, நாங்க எத்தனை லட்சம் எந்த துறையெல்லாம் கொடுத்தேன் வாதிக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ஏற்பட்டுங்க. பட்டியலோட நீங்கள் பட்டியலோட வாதிப்போம். தனி விவாதத்துக்கு கூட நேரம் கிடக்கிறோம், நம்ம தனியா விவாதிக்கிறோம். விவாதத்திற்கே நான் தயார்.
ஏற்கனவே விவாதம் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு நிதியை சரியாக பெற்றது? சரி, இருங்க. பிஜேபி எவ்வளவு நிதியை ஓகே, ஓகே, அந்த ஓகே, கணக்கை ஓகே. சொல்லுங்க. ஓகே. மத்திய அரசு அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன உதவிச்சு? சரி, இருங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தமிழுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கீங்க? சரி, 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 சரி. இருங்க. தமிழ்நாட்டுல உங்களால் ஏதாவது ஒரு திட்டம் இருங்க வேலுசாமி, இருங்க. அவர் லைவ்ல வேற இருக்காரு, அவருக்கு தடங்கள் அதிகமா இருக்கும். ஓகே. பாஜக தாங்க தமிழக எதிர்கட்சியில் வந்து இந்த சட்டமன்றத்துக்கு குறைவா இருக்கலாம். ஓகே. போராட்டங்களை எடுத்தது சொத்து வரி, பால் கட்டண உயர்வு எல்லாத்துலங்க தான் இருக்கும். இது நிறைவா ஒரு கருத்து சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 2011 பாத்தீங்கன்னா இப்படிதான் இருமாப்புல இருந்தீங்க. நீங்க காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ், பாமக கூட இருந்துச்சு, விசிக இருந்துச்சு. நீங்கள் தோல்வியை தழுவினீங்க 2011 மறந்துடாதீங்க. மன்னராட்சி என்பது எப்போ பாஜக சொல்ல வருதுன்னு சொன்னால் ஒரே கட்சி, ஒரே குடும்பம், ஒரே ஆட்சி என்பது காங்கிரசுக்கு பொருந்தும். இது திமுகவுக்கு பொருந்தும் தமிழ்நாட்டில். ஓகே, நன்றி.